இது முன்னாடி ஒரு காலத்துல முத்து வீட்டுல ஃப்ரீயா இருந்தப்ப எடுத்த வீடியோ. இதுக்கு இன்னைக்குதான் விடிவு காலம் பிறந்திருக்கு. அன்னைக்கு மதியானமே அந்த உடச்ச காராமணியை ஊற வச்சிருராஜி ஈவினிங்கா உனக்கு காராமணி வடை செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது அன்னைக்கு அவருக்கு சாப்பிடணும் போல இருந்திருக்கும் போல. இது செஞ்சு தரேன் நம்மள ஒரு ரீசன் சொல்லிக்க வேண்டியது. அதுலயும் இவங்க சமைக்கிறேன்ற பேர்ல கிச்சனுக்குள்ள வந்துட்டா இருக்கிற எல்லா இடுபடி வேலையும் நம்ம தான் செய்யணும். இது என்ன ரூல்ஸோ தெரியல. அந்த புதினா சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தேவையான அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே கிள்றதுல இருந்து கிளீன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம நோகாம பண்ணி கொடுப்போமா. இவங்க அந்த கிண்ட வேலை மட்டும் பார்த்துட்டு ஃபுல் கிரெடிட் வாங்கிட்டு போயிருவாங்களாமா. எப்படித்தாலும் தெரியல. இதெல்லாம் என்ன நியாயம்? யார் வீட்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாவு வடைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடு இந்த சட்னியை கடகடன் ரெடி பண்ணிட்டாரு. இந்த சட்னி தான் என்ன ஒரு மைண்ட் செட்ல செஞ்சாருன்னே தெரியல. என்னென்னமோ போட்டு குளறுபடி பண்ணி வச்சாரு. ஆனா ஒரே உப்பாயி போச்சு. இந்த சட்னி தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா வடை அதுக்கு மேல அதுலயும் உப்பள்ளி போட்டுட்டாரு போல. வாயில வைக்கிற சட்னி உப்பு வடை உப்பு இருந்தாலும் வேற வழி இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். அதுலயே அவர் பொறுமை இருந்துட்டாரு. அதான் உப்பு உப்பு ஆகி போச்சு. நீ என்ன பர்ஃபெக்டா செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அது ஓட்ட வடையா மாறிச்சு. ஓட்ட வடை கடைசி போண்டாவே மாறிச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.